வெனஸ்டே ஈவினிங். இப்போ கொஞ்ச நாளாவே தங்கச்சிக்கு ஷிஃப்ட் முடிச்சு வீட்டுக்கு வர லேட் ஆயிடுது. ஸோ வரப்பவே பசியோட தான் வருவா. ஏதாவது ஸ்நாக் ரெடி பண்ணி வச்சா நைட் டின்னர் வரைக்கும் அவளுக்கு கொஞ்சம் ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நேற்று ஈவினிங் ஸ்நாக்கு வீட்டில் பன்னீரும் பிரெட் இருந்தது. ஸோ பன்னீர் சாண்ட்விச் தான் ரெடி பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி ரொம்ப சிம்பிள் தான். ஆஸ் யூஷுவல் வெங்காயம், தக்காளி அது கூட இருக்கிற வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னைக்கு கேரட், கேபேஜ் எடுத்திருக்கேன். அது கூட பன்னீரையும் நல்லா துருவி ஆட் பண்ணிட்டேன். இது கூடவே பொடியாக நறுக்கின மல்லி, 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் மைனஸ், கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா ஸ்டஃபிங் ரெடி. அண்ட் ஆல்ரெடி நம்ம சேனல்லையே வெஜ் மயோ சாண்ட்விச் எப்படி பண்ணணுங்கிற வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அதில் பார்த்துட்டு வெஜிடபிள்ஸ் எதுவும் வதக்கி சேர்க்கக்கூடாதான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து ரா வெஜிடபிள்ஸ் தான் சேர்க்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அண்ட் நீங்கள் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றப்ப அந்த வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ கடிக்கிறக்கும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ப்ரெட்டில் லைட்டாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டஃபிங் ஆட் பண்ணி இன்னொரு சைட் ப்ரெட்டில் வந்து கெச்சப் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக ப்ரெட் ரெடி. இப்போ பேனில் கொஞ்சம் அதிகமாகவே பட்டர் ஆட் பண்ணி ப்ரெட்டை நல்லா 2 பக்கமும் டாஸ் பண்ணி எடுத்தால் ஹாட் அண்ட் கிறிஸ்பியான பன்னீர் மயோ சாண்ட்விச் ரெடி. உங்கள் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.